வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காய் பச்சடி செய்யலாங்க. வெண்டைக்காய் பச்சடி செய்யறதுக்கு வெண்டைக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பச்சடிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டுங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாதிரி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனல்ல பீக்கங்காய் பச்சடி கூட செய்திருக்கோங்க. அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், செய்து என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்ல குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் கூட அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வெண்டைக்காய் நம்ம முன்னமே வதக்கி எடுத்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. வெண்டைக்காய் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. அனைத்து குழம்புகளுக்கும் ஏற்ற மிளகாய் பொடி அப்படின்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம புளி ஊற வச்சு வச்சோம் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எள்ளு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சிட்டாங்க. அந்த கலவையை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எள்ளு வறுத்து அரைச்சி ஊற்றுனதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி கழுவுன தண்ணியே சேர்த்துக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இந்த பச்சடி எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே எள்ளு வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் கொதிச்சா போதுங்க. கலவை கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். புளி சேர்க்குற எல்லா டிஷ்ஷுக்குமே நான் வெல்லம் சேர்ப்பேங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் சேர்த்துக்கோங்க, உங்கள் ஆப்ஷனல் தான். உப்பு சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்குற எல்லா டிஷ்ஷுக்குமே வெல்லம் சேர்க்கும்போது அதன் சுவை இன்னும் கூடி இருக்குங்க.
நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்வீட்டு புளிப்பு எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா இந்த வெண்டைக்காயில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் இறங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. சூப்பராக வெண்டைக்காய் பச்சடி தயாராகிடுச்சிங்க. இந்த பச்சடி இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்தோடு சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் கூட வச்சுருந்து சாப்பிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி தயார். இந்த பச்சடி இட்லி, தோசை, சூடான சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தோடு சேர்ந்து நெய் விட்டு சாப்பிடுங்க. ஒரு சுட்ட அப்பளத்தோடு வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சூப்பராக குழம்பு கொதிச்சிட்டு வருது. இப்போது நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலா கைப்பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்.